கனடாவின் வின்னிபெக்கில் தனது 2 குழந்தைகளை தனியாக வளர்த்து வரும் அப்திவேலி மொஹமட் என்ற நபர் பாரிய நிதி சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளார். அவரது குழந்தைகளின் தாய் ஒரு கனேடிய குடிமகள் என்பதால் அவர் முன்பு மாதந்தோறும் கனடா குழந்தை நல உதவித்தொகையை பெற்று வந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தம்பதியினர் பிரிந்த பிறகு அந்த உதவித்தொகை நிறுத்தப்பட்டது. இதனால் அவரது வாழ்க்கை மிகவும் கடினமாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அப்திவேல் பல ஆண்டுகளாக சட்டப்பூர்வ ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவில் வசித்து வந்து பின்னர் சோமாலியா சென்று அங்கிருந்து கனடாவிற்கு வந்துள்ளார். 2018ஆம் ஆண்டில் கனடாவிற்குள் நுழைந்த அவர் அகதி பாதுகாப்பை கோரினார். இருப்பினும் டெக்சாஸில் அவருக்கு இருந்த ஒரு பழைய சிறிய குற்றவியல் தண்டனை காரணமாக கனேடிய குடிவரவு சட்டத்தின் கீழ் அவரால் அகதியாகவோ அல்லது பாதிக்கப்பட்ட நபராகவோ தகுதி பெற முடியவில்லை. எனினும் சோமாலியாவிற்கு அவரை திருப்பி அனுப்புவதால் அவரது உயிருக்கு ஆபத்து நேரக்கூடும் என்பதால் கனடாவில் தங்க அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அவர் சட்டப்படி நாட்டில் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவரிடம் நிரந்தர குடியுரிமை, அகதி அந்தஸ்து அல்லது தற்காலிக குடியுரிமை போன்ற உரிமைகள் இல்லை. இதன் காரணமாக தனது கனேடிய குழந்தைகளுக்கான குழந்தை நல உதவித்தொகையை அவரால் பெற முடியாத நிலை உள்ளது. எவ்வாறாயினும் அப்திவேலி குழந்தைகள் நல கொடுப்பனவை பெற தகுதியுடையவர் என ஒரு வரி நீதிமன்றம் நீதிபதி தெரிவித்துள்ளார். கனடாவில் சுமார் 25 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு வரும் சட்ட அமைப்பில் உள்ள ஒரு குறைபாடே அப்திவேலியின் இந்த நிலைக்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இது தொடர்பான விதிகள் முற்றிலும் குடியேற்ற நிலையை அடிப்படையாக கொண்டிருப்பதால் அந்த கொடுப்பனவை அங்கீகரிக்க தற்போதைய சட்டம் தனக்கு அதிகாரம் அளிக்கவில்லை எனவும் நீதிபதி விளக்கியுள்ளார்.